ஹலோ ஆல். இது லாஸ்ட் வீக் Thursday vlog. ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு பாட்லக்னா என்னென்னா ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஒவ்வொரு டிஷ் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் இன்னைக்கு எனக்கு வந்து ப்ரான் ஃப்ரை கிடச்சிது. ஸோ காலைல எந்திரிச்சோடனே மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தா அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறுற நேரம் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் நைட்டே ப்ரானை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்து மார்னிங் ஒர்க்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் தேங்காய் எண்ணெய் தான் எனக்கு கிடச்சிது. லாஸ்ட் டைம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன். எனக்கு இதான் கிடச்சதுனால இதெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி 20 மினிட்ஸ் வச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் ரெசிபி வீடியோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சரி ஓகே ஒரு 1 hour வைப்போம், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும், செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 hour மேக்னேட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஓகே அப்புறம் தான் டீயே போட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ போட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையே ஆரம்பிப்பேன். ஸோ ஓகே எனக்கு ப்ரான் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு மேக்னேட் அந்த 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிக்கிற நேரம் சேவ் பண்ணலான்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் டீ போட்டேன். பொதுவாக எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. ஈவினிங் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்து அவங்களுக்கு தான் டீ குடிக்க பிடிக்கும். ஸோ அதனால 2 பேர் தான் இருக்கோம், ஒருத்தருக்கு மட்டும் எப்படி டீ போடுறதுன்ட்டு 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் டீயே போடுவேன். பார்த்தீங்கனாலே தெரியும், கம்மியாக தான் இருக்கும். 2 பேருக்கு ஏற்ற மாதிரி டீ போட்டு குடிச்சிடுறது. டீ போட்டு குடித்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மார்னிங் வந்து லஞ்சுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த மார்னிங்கும் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு லஞ்சுக்கு ஒன்றுன்னு 2 டிஷ்லாம் சமைக்க மாட்டேன். சரி ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து பார்க்கலக்குன்றதுனால எனக்கு லஞ்ச் வேணாம், அவங்களுக்கு மட்டும்தான் லஞ்ச் சமைக்கணும். அதனால அவங்க வேணான்னு சொன்னதுனால ஓகே அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், டிஃபன் ஐட்டம் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு ஆஃபீஸ் போகிற எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுன்ட்டு அதுதான் செஞ்சுட்டேன். கேப்சிகம் இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம், எக் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெனஸ்டே வீடியோ. ஸோ அதில் வாங்கின கேப்சிகம் வச்சுருந்ததுனால ஓகே கேப்சிகம் வச்சு ஒரு சட்னியும் அதுக்கப்புறம் தோசையும் செஞ்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு பிளான் பண்ணி அதுதான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அஸ் யூஸ்வல் நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டு சதனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சேன். மார்னிங் டைம் எப்போயுமே எனக்கு அவசர அவசரமாக தான் இருக்கும். காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சி 5 மணிக்கு எழுந்திரிச்சி ஒரு 7 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லஞ்சை முடிச்சுட்டு இல்லை கிளம்பி பொறுமையாக ஆஃபீஸ் போகணும் இருக்காது. அவங்களுக்கு சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும், எனக்கு கொஞ்சம் லேட்டாக கூட போகலாம். ஆனால் அவங்க தான் என்னை ட்ராப் பண்ணணுன்றதுனால 2 பேருமே ஓரளவுக்கு கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிடணும். ஆனால் நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதில்ல, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சி ஓரளவுக்கு வந்து நைட்டே எல்லாம் ப்ரிப் பண்ணி வைக்கிறதுனால மார்னிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுருக்கு. தென் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நான் வந்து ப்ரான் செய்ய வந்துட்டேன். நல்லா மேக்னேட் பண்ணி சூப்பராக இருந்தது. சரின்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அது மேலே ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா சட்டி ஆன் பண்ணி அகைன் கோகோனட் ஆயில் மட்டும்தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். எப்படின்னா 1 hour மேக்னேட் ஆன ப்ரான் எடுத்து கரெக்டாக ஒரு 5 minutes தோசை தவாலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேன்லேயோ நீங்கள் கோகோனட் ஆயில் ஊற்றி நல்லா ஒரு 5 minutes 2 பக்கட்டும் மொத்தமாகவே 5 minutes இருந்தால் போதும். நல்லா 2 பக்கட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு அது வேகும்போது நல்லா கீரண பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு இறக்குறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி இது பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளேவரெல்லாம் சேர்ந்து அவங்க ப்ரான் வந்துட்டு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் வந்து 2.5 கிலோ ப்ரான் வாங்கியிருந்தோம். 2.5 கிலோ ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது கம்மியாகிடுச்சு. செஞ்சதுக்கப்புறம் அது இன்னுமே கம்மியாகிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்களா இந்த சட்டி எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கிற இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் செஞ்சேன். அதுக்கப்புறம் தவாவில் ஒரு பேட்ச் செஞ்சேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தவாவில் வந்து மொத்தம் 3 பேட்ச் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஓவராலாக எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிது. அவங்க ஆஃபீஸ் போயிட்டதுனால நைட் வந்து சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் அதில் எடுத்து வச்சுட்டேன். இது நானே பண்ண ஒரு ஆர்ட்.
அதுக்கப்புறம் ரொம்ப க்ளீன் பண்ணலனாலும் ஓரளவுக்கு நல்லா அடுப்பை தொடச்சிட்டு ப்ரானை வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு இந்த சட்டை போடலான்னு தான் எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டன் வந்துடுச்சு. சரி கையோட அவசர அவசரமாக ஒரே ஒரு பட்டன் தானே தச்சிடலான்ட்டு இந்த பாக்ஸுக்கு வந்து பட்டனை தேடினா ஒயிட் பட்டனே கிடைக்கல. ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் க்ரீன் பட்டன் தான் கிடைச்சிது. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேறு தேடுவோன்னு தேடும்போது அப்புறம் தான் ஞாபகம் வந்தது அது 2 பட்டன் ஒட்டியிருக்கிறதுனால அது வந்து அப்படி இருக்குது. அதை கூட கண்டுபிடிக்காம நான் வந்து புதுவித பட்டன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2யும் பிச்சு அந்த ஒயிட் பட்டனை எடுத்து அதுக்கப்புறம் சட்டையை தைச்சிட்டு போட்டுட்டு கிளம்புனேன். எனக்கு இந்த பட்டன் தைக்கிறது சின்ன சின்ன தைக்கிறதெல்லாம் பிடிக்கும். ஆனால் பெருசாக வந்து ஸ்டிச்சிங் மாதிரி எதுவுமே கற்றுக்கணும் அதாவது இனிமேல் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். டைமே கிடைக்கிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் அதுவும் தென் வந்து ப்ரான் ரெடி பண்ணியாச்சு. சரி ஓகே அங்கே போய் கார்னிஷுக்கு டெக்கரேஷன் மாதிரி கொஞ்சம் ஆனியனும் லெமனும் கட் பண்ணி எடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். பார்ட்டி நல்லபடியாக முடிஞ்சுது. ஈவினிங் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதில் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்த பிரியாணி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, தேங்காய் சாதம், காலிஃப்ளவர் 65, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் சாம்பார் இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். 2 பேரும் சாப்பிட்லாம். அதில் எல்லாருமே நிறையா பண்ணி கொண்டு வந்ததுனால அவங்கவுங்க கொஞ்சம் எண்டாக எடுத்துகிட்டு வந்து அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நைட்டும் சமைக்கல. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜாலியாக படுத்து தூங்கியாச்சு. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்க கூட சந்திக்கிறேன். தேங்க்ஸ். பாய்.